வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இனியா காலையிலேயே சீக்கிரமா ஆகாஷ் பார்க்கணுன்றதுக்காக அவசரமா சாப்பிடாம கூட ஸ்பெஷல் கிளாஸ் னு சொல்லிட்டு அது இதுன்னு போய் சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியா கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இனியாவோட போனுக்கு ஆகாஷ் மெசேஜ் பண்ணத கோபி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்ன விஷயம்ன்றத நம்ம இதுல தெரிஞ்சுகிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இனியா கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இனியாவும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னும் நிறைய பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கோபியுமே கொஞ்சம் வருத்தத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இனியாவை தான் டைரக்டா போயிட்டு காலேஜ்ல விட்டுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போக இனியாவும் வேற வழி இல்லாம கோபி கிட்ட போறாங்க. ஆனா எப்படியோ நடுவுலையே ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி ஏதோ பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போறதா சொல்லிட்டு அங்கேயே நின்னுறாங்க. கோபியுமே அங்க இருந்து போற மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே இடத்துக்கு மறுபடியுமே திரும்பி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இனியா சொன்ன மாதிரி அங்க எந்த ஒரு கடையுமே இல்லாததுனால ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் பக்கத்துல ஒரு காபி ஷாப் இருக்கிறத பார்த்துட்டு சரி ஒருவேளை இங்க போயிருப்பாளான்னு சொல்லிட்டு அங்க தேடி வந்துட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயம் தெரியாத இனியாவோ காபி ஷாப்ல ஆகாஷ் கிட்ட இந்த மாதிரி கோபி தன்கிட்ட பேசுனது தன் கூட வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட உட்கார்ந்து இருக்க. ஆகாஷும் இதுக்கு மேல நம்ம அதிகமா மீட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்ல இனியாவும் ஆமா அதுவும் கரெக்டா. ஏன்னா நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றா வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ற விஷயம் வீட்ல தெரியாம இருக்கறதுதான் நல்லது. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஆகாஷுமே நான் ஏதோ உங்களோட குடும்பத்துல இருக்கறவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரியே தோணுது. ஏன்னா என்னோட அம்மாவை உன்னோட அம்மா எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நீயும் நானும் லவ் பண்றோன்ற விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே திக்கா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்றத நம்மளே பார்த்தோம். ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒட்டுமொத்தமா கட் ஆயிடுமோன்ற பயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே இனியாவும் ஆகாஷோட கைய பிடிச்சு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம் கொஞ்சம் கூட ஆகாஷும் இனியாவும் எதிர்பார்க்காதபடி இனியா ஒருவேளை அந்த காபி ஷாப்ல இருப்பாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட வந்த கோபியோ இனியா இந்த மாதிரி ஆகாஷோட கைய பிடிச்சு பாசமா பேசிட்டு இருக்கறத பார்த்துறாங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா இனியா உட்கார்ந்து இருக்க டேபிளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான இனியாவும் ஆகாஷோட கைய உதறி தள்ளிட்டு உடனடியா எந்திரிச்சு நிக்க. உடனே கோபியும் இங்க என்ன நடக்குது இனியாம்மா, நீ அப்பன்னா என்கிட்ட போய் சொல்லிட்டு இல்லை இல்லை உன்னோட குடும்பத்துக்கிட்டயே போய் சொல்லிட்டு இங்க நீ இவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அப்ப இதுதான் உன் பிறண்டா, இவனை பாக்குறதுக்காக தான் நீ இத்தனை நாளா எங்களை ஏமாத்திட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருக்க ஆகாஷோட சட்டையை பிடிச்சு டேய் என்னடா பண்ணி என்னோட பொண்ணோட மனசை கலைச்சேன்னு சொல்லிட்டு எட்டு ஆரம்பிக்க. உடனே இதனால ரொம்பவே கடுப்பான இனி அப்பா முதல்ல ஆகாஷ் மேல இருந்து கைய எடுங்க. இங்க பாருங்க நானும் ஆகாஷும் லவ் பண்றோம். அதனால தயவு செஞ்சு நீங்க ஆகாஷை இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க. அதை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு
உடனடியா கோபியோட கைய தட்டிவிட்டுட்டு ஆகாஷ் கிட்ட, ஆகாஷ் உனக்கு ஒன்னும் இல்லை ன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதனால இன்னுமே ஷாக்கான கோபியும், என்ன இனி? அம்மா என்ன நடந்துட்டு இருக்கு? உன்னோட அப்பா என்னையே நீ அவமானப்படுத்திட்டு போய் இவனுக்காக நீ என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க. ஆனா இனியாவோ, இங்க பாருங்கப்பா, நான் இதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களோன்ற பயத்துலதான் நான் இதை உங்ககிட்ட இவ்வளவு நாளா சொல்லல. ஏன், ஆகாஷ் ஒரு நல்ல நிலைமைக்கு போகட்டும், அதுக்கப்புறமா வீட்ல சொன்னா கண்டிப்பா எல்லாரும் எங்களோட காதலை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் இவ்வளவு நாளா நான் இதை யார்கிட்டயுமே சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ, இங்க பாரு இனியாம்மா, இதெல்லாம் ஒன்னும் காதல் கிடையாது. இது வெறும் சும்மா ஒரு குழப்பம் மட்டும்தான். இந்த வயசுல எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். அதனால இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காதன்னு சொல்றாங்க. ஆனா இனியா ரொம்பவே தெளிவா, இங்க பாருங்கப்பா, நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கு எது சரி எது தப்பு, எது என்னோட லைஃப்க்கு ஒத்து வரும் ஒத்து வராதுன்றத முடிவு பண்ற அளவுக்கு பெரிய பொண்ணா எப்பவோ மாறிட்டேன். ஆனா நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆகாஷ் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ இந்த மாதிரி இனியா சொன்ன உடனே செம்மையா டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம, நீ முதல்ல ஏன் கூட வா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதனாலும் பேசிக்கலாமன்னு சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போக. ஆனா இனியாவும், இல்லப்பா இல்லை, நான் உங்க கூட வரமாட்டேன். நீங்க இப்பவே எனக்கு ஒரு முடிவை சொல்லியே ஆகணும். நீங்க எங்களை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, என்னோட முடிவு ஆகாஷ் கூட இருக்கிறது மட்டும்தான். எல்லாத்துக்கும் மேல ஆகாஷ் இப்போ கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்கான்பா. அவன் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கலெக்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற முடிவு வரைக்குமே எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இன்னுமே ஷாக்கான கோபியும், என்ன இனியம்மா, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? கலெக்டர் ஆகுறது எல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது உனக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த பையன் உன்கிட்ட ஏதேதோ சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அதனால தயவு செஞ்சு இந்த பையனை விட்டுட்டு வந்துருன்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமாதான் அவங்களுக்கு ஆகாஷ் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. உடனே டியா ஆகாஷ் திரும்பி பார்த்துட்டு, ஆமா நீ வீட்ல வேலை செய்ற செல்வியோட பையன்தானே ன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே ஆகாஷும் திக்கி திணறி, ஆமா அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபி இன்னுமே செம்ம டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா ஆகாஷோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டு, இங்க பாரு, உன்னோட தகுதி என்ன எங்களோட தகுதி என்னன்றது தெரியாமையா நீ இவ்வளவு நாளா என் பொண்ணோட மனச கலைக்கிற மாதிரி இவ கூட பழகிட்டு இருந்தே ன்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஆகாஷ் ரொம்ப அதிர்ச்சியில கணத்தை பிடிச்சுக்கிட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இனியாவும், அப்பா என்ன பண்றீங்க ன்னு கோவத்துல கோபி கிட்ட கத்த ஆரம்பிக்க. ஆனா கோபியும் தரன்னு இனியாவை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆகாஷ் ரொம்பவே டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா இதை பத்தி தன்னோட அம்மா கிட்ட ஒரு பக்கம் சொல்லலாம்னு நினைச்சாலும், ஒருவேளை அம்மாவும் இவங்கள மாதிரியே நடந்துப்பாங்களோ, ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம பயந்த மாதிரியே நம்மளும் இனியாவும் இப்ப ஒரே அடியா பிரிய போறோமான்னு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இனியாவும் ஆகாஷ் சாரி ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கோபி கூட அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா கோபியும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு இனியா, நான் இப்ப சொல்றதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. தயவு செஞ்சு என் கூட வா ன்னு சொல்லிட்டு அவங்களை தன்னோட வீட்டுக்கு கார்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்க.
ஆனா இனியாவோ செம்ம கோபத்தோட கோபியை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா கோபியும் இங்க பாரு, அவனுக்கும் உனக்கும் ஒத்தே வராது. எல்லாத்துக்கும் மேல அவன் உன் மேல இருக்க அன்பால ஒன்னும் உன்கூட இல்ல. நம்மளோட பணத்தால தான் உன்கூட இருக்கணும்னு ஆசைப்படுறே ன்னு சொல்லிட்டு அந்தஸ்து அது இதுன்னு சொல்லிட்டு இனியாவோட மனசை கலைக்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா இனியாவோ ஆகாஷ் மேல இருக்க காதலால அதை சுத்தமா காதுல வாங்குற மாதிரி தெரியல. அதனால டென்ஷனான கோபியும் இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லார் முன்னாடியுமே வச்சு இனியாவை செம்மையா திட்ட ஆரம்பிக்க. இதனால ரொம்பவே கடுப்போட அழுதுகிட்டே இனியா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி என்ன இவ்வளவு பாசமா இருந்த அப்பா மகன் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்களே ன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில அங்க வந்த பாக்கியா ஈஸ்வரி வீட்ல இருக்கறவங்க அத்தனை பேர் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில என்ன விஷயம்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்க, கோபியுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க இருந்த செல்வியும் என்ன, என் பையன் இப்படி பண்ணானா, இதை என்னால சுத்தமா நம்பவே முடியாது. என் பையன் எவ்வளவு நல்லா படிச்சிட்டு இருக்கான் தெரியுமா, அவன் கண்டிப்பா கலெக்டர் ஆயிடும். அதனாலதான் அவ்வளவு சின்சியரா இருக்கா. இப்படி தேவையில்லாம காதல் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்தவே மாட்டான். ஏன் குறிப்பா நான் அக்காவை இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ இந்த குடும்பத்துக்கு மட்டும் துரோகத்தை பண்ணவே மாட்டான். என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா அப்ப கரெக்டா செல்வியோட தலையில இடியாவே இறக்குற மாதிரி அங்க ஆகாஷ் ரொம்பவே கண் கலங்கி அழுதுகிட்டே வந்து நின்னு செல்வி கிட்ட, இல்லம்மா கோபி அங்கிள் சொல்றது உண்மைதான், நானும் இனியாவும் காதலிக்கிறோம் ன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில பாக்கியாவும் செல்வியும் நின்னுட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியும் எப்பவும் போல ரொம்பவே கேவலமான பேச்சுகளால செல்வியையும் அங்க இருக்கறவங்களோட மனசையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா ஆகாஷும் செல்வியையும் அவங்க கேவலப்படுத்தி பேச, அப்போ இதனால செல்வியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆகாஷும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையாவே இனியாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீங்க வேணா நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமா இனியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதுவரைக்கும் நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம் ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மெச்சூரா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ கொஞ்சம் கூட பெரியவங்கன்ற ஸ்தானத்துல இருந்து பேசாம ரொம்பவே அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் செல்வியையும் ஆகாஷையும் பேசிட்டு இருக்க. இதனால ரொம்பவே கடுப்பான பாக்கியாவும், இங்க பாருங்க அத்த, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பிள்ளையோட பயலுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட, இனியா அம்மா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ன்னு கேக்குறாங்க. இனியாவும் ஆரம்பத்துல இருந்து ஆகாஷ் எப்படி எல்லாம் தெரியும், அவங்க எப்படி எல்லாம் காதலிச்சாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, ஆகாஷ் மட்டும் இல்லன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன் ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆகாஷும், கண்டிப்பா நான் இனியாவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ன்னு சொல்லிட்டு இருக்க. செல்வியும், ஏன்டா ஏன் நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நிக்கிற, நீ எல்லாம் என் பையன்னு சொல்லவே எனக்கு இப்ப அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே தெரியால. அப்போ இதை பார்த்துட்டு கோபியுமே கொஞ்சம் வருத்தத்தோட நின்னுட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியும் மறுபடியுமே வரம்பு மீறி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரி ஆகாஷை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம செல்வியையும் அவங்களோட கேரக்டரையுமே அசிங்கப்படுத்தி பேச. அப்ப இதை தாங்கிக்கவே முடியாத செல்வியுமே கதறி அழுதுட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த பாக்கியாவும் ரொம்பவே வருத்தத்தோட அவங்களுமே என்ன பண்றதுன்னே தெரியாம கண் கலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல கண்டிப்பா இனியாவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண போறதில்லைன்னு நல்லாவே தெரியும்.
ஏன் ஈஸ்வரியும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படித்தான் நடந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பாக்கியா இந்த விஷயத்துல இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அப்படி இல்லன்னா அவங்க இப்படியே இதே மாதிரி அமைதியா இருந்துரணுமா? ஒருவேளை பாக்கியா இப்படி மட்டும் அமைதியா இருந்தாங்கன்னா அடுத்து இனியாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னதான் இருக்கும்? ஒருவேளை இனியா ஆகாஷ் மேல இருக்க காதலால மத்தவங்க எல்லாரையுமே, முக்கியமா அவங்களோட குடும்பம் அத்தனை பேரையுமே உதறி தள்ளிட்டு அவங்க ஆகாஷ் தான் முக்கியம் னு சொல்லிட்டு அவங்களோட பின்னாடியே போயிடுவாங்களா? ஆகாஷுமே அதே மாதிரி தன்னோட குடும்பத்துக்கு பதிலா இனியாவை தான் சூஸ் பண்ணுவாங்களா? அப்படி இல்லன்னா இனியா ஆகாஷ் கலெக்டர் ஆகுற வரைக்கும் அவங்களுக்காக காத்திருப்பாங்களா? அப்படியும் இல்லைன்னா அவங்க அவசரப்பட்டு ஆகாஷ் வேண்டாம், என்னோட குடும்பம் மட்டும் எனக்கு போதும் னு சொல்லிட்டு ஆகாஷை ஒரடியா கை கழுவி விட்டுருவாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.